செல்லும் உருவாக்கின சமூக அமைப்புல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆணுடைய பெற்றோரை கவனிக்கிற நிலையில் இருந்தால் அந்த பெற்றோரை ஆண் தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொள்வார். பெண்ணுடைய பெற்றோர் அந்த நிலையில் இருந்தால் பொண்டாட்டியோட சேர்த்து மாமியாரே கொண்டா வச்சுக்கொள்வார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவர் தாய் தகப்பனை கவனிக்கிற மாதிரி யாரையும் கவனித்துக் கொள்வாரு, அவருடைய மனைவியுடைய தாய் தந்தரையும் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடைமுறை இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது என்று கேட்டா, இப்ப அஸ்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அஸ்மாங்கிறது யாருன்னா ஆயிஷா நாயுடைய தங்கச்சி. அஸ்மாங்கிறது யாரு? அபூபக்கருடைய மகள், ஆயிஷா நாயுடைய தங்கச்சி. அப்ப அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க அம்மா இஸ்லாத்தை கூட ஏத்துக்கறல, முதிய வயசு உள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்களும் என் வீட்டுல கொண்டாந்து நான் வச்சுக்கிட்டு பராமரிக்கலாமா, அவங்க புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா வாழ்ந்துக்கமா, உங்க கடமை தானே, நீ தானே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப அந்த அம்மா தாயோட தான் இருந்திருக்கிறாங்க, புருஷனோட இருந்துகிட்ட. அந்த புருஷனை எதை ஏத்துக்கிட்டாரு? மாமியாரை பராமரிக்கிறதை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப நம்ம மனைவி தாயை ஒரு புருஷன் நினைக்கணும், நம்ம தாய் தந்தையரை கவனிக்க கடமைப்பட்ட மாதிரி நம்ம மனைவிக்கும் கடமை இருக்குது. மனைவிக்கு அண்ணன் தம்பி இருந்தா அவங்க பாத்துக்குருவாங்க, அண்ணன் தம்பி கூட இல்ல அல்ல இருந்து கவனிக்காம இருக்கிறாங்க பெற்றோரை. அந்த பெற்றோர்கள் துன்புறுத்துவதை பார்த்து நம்ம மனைவி என்ன செய்யறா? கவலைப்படுறா. நம்ம கனவி கஷ்டப்படுறா, நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்த நம்முடைய கடமை அப்படின்னு விளங்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில அந்த மாமனார் மாமியாரையும் சேர்த்து உள்ள கொண்டே வைத்துக் கொள்வானேயானால் அவன் தான் சரியான முஸ்லிம். ஏன்னா தாய் தந்தையரை நினைத்து ஒரு பெண்ணு கவலைப்பட்டால் இந்த புருஷனோட இருக்கிற என்ன அவளுக்கு சந்தோஷம் இருக்கு? எப்படி அவ மகிழ்ச்சியா இருப்பா? நான் மாத்திரம் நான் சந்தோஷமா இருக்கேன், நீ மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது என்பது இஸ்லாத்துல அந்த அக்ரிமெண்ட்ல அடங்குமா? கல்யாணங்கிற அக்ரிமெண்ட் தானே, கல்யாணங்கிற வாழ்க்கை ஒப்பந்தம் தானே. ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியா வைக்கிற வேலையை ரெண்டு பேரும் செய்யணும்ல. அப்ப ஒரு பெண்ணுக்கு அவ தாய் தந்தையர் கஷ்டப்படக்கூடாது நினைப்பாங்களா இல்லையா? அதையும் சேர்த்து ஒரு சுமக்கணும். ஒண்ணு சுமக்குந்தா இங்கே சண்டை வந்துடும். அதுவும் இருக்குது. என்ன சண்டை வந்துறேன்? இவன் அம்மா விடுவாளா? இவன் விட்டாலும் செய்ய மாட்டா, அந்த பொண்ணுக்கே ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறா, பொண்ணுடைய தாயை சுமக்குவாளாண்டா அது பிரச்சனை இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த எங்க அம்மா உனக்கு தெரியும், உங்க உமாக்கு நரகமா போயிடும், தனியை நீ வச்சுக்க, பாத்துக்க, செலவுக்கு நான் தர்றேன், அவங்கள போய் பாத்துக்க, அவங்கள கவனிச்சுக்க, அடிக்கடி பார்த்துட்டு வா, இங்க கொண்டாந்து நுழைச்சீங்கன்னா இவனாலே உங்க அம்மா செத்து போயிருவா அப்படின்னு சொல்லி அம்மா அதை விளங்கி என்ன செய்யணும்? ஒரு மகங்கார ஒரு புருஷங்காரன் அதை எப்படி செஞ்சால் அந்த தாய் தந்தையர் சந்தோஷமா இருப்பார்களோ அதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்கிறது கணவனுடைய கடமை. கணவன் அந்த மனைவிக்கு செய்யற எல்லா கடமைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறான். வசதி வாய்ப்பு இல்ல, அல்லாஹ் பரக்கத் செய்யலன்னா இந்த பொண்ணு கேட்கவும் மாட்டான். புருஷனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறது கஷ்டப்படுறவனா இருந்தா எங்க உமாவுக்கு சோறு போட கேட்பாளா? அவளுக்கு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான். சரி, உங்களுக்கு முடியல, நீங்க எனக்கு சோறு போட கஷ்டப்படுறீங்க, எங்க உமாவுக்கு நீங்க எப்படி போடுவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். உங்க மேல வருத்தப்பட மாட்டான். நல்லா இருந்து அவளை என்ன சாப்பிட்டு போறா? ஒரு பெண்ணு, ஒரு வயசான ஒரு தாய் என்ன சாப்பிட்டு போறா? அவளுக்கு என்ன செலவு வந்துட போகுது? இதுக்கு ஒரு 500 ரூபாய் இந்த மாசம் கொடுத்துரு, அவங்க பாத்துக்கிறேன், நீ போய் அடிக்கடி போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவதற்கு கஷ்டமா? அப்ப அந்த மகள் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும்? இவன் செய்யத்தான் வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, நபிகள் நாயகம் காலத்துல பழக்கமா இருந்துச்சு. நம்ம நாட்டுல என்ன பண்ணிருச்சுன்னா, இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே எல்லாம் போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, ஊரு போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவப்படி போயிடவன், அந்த வீட்டு பிள்ளையாயிரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்ததுனால இது குழப்பம் வருதே தவிர கரெக்டா இஸ்லாத்தை கடைபிடிச்சா குழப்பம் கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை கடைபிடிச்சால் குழப்பம் கிடையாது. நம்ம நாட்டில் உள்ள ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தினால என்ன செய்யுது? இந்த ஒரு சிரமம் ஏற்படுது. இதை ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இப்ப கேள்வி கேட்டதுனால என்ன செய்வாங்க? இனிமே உங்க மாமியாமார்களுக்கு பெரிய லக்கு தான். சரி, உங்க அம்மாமார்களுக்கு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும்ங்க, இஸ்லாத்துல மியூசிக்கை, அதாவது இசை கருவிகளை உடைத்தெறிவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மியூசிக் என்பதுல எது தடுக்கப்பட்டதுங்கிறதுல பெரிய கருத்து வேறுபாடுலாம் இருக்குது. நம்ம கையில வச்சுக்கிறது எவர் சில்வர் ஸ்பூனு கீழே தவறி விழுந்தா கூட அதுல கூட மியூசிக் வரத்தான் செய்யுது, இங்க வரத்தான் செய்யுது இல்லையா? நம்ம வாட்சில கூட என்ன செய்யுது? மியூசிக் வரதான். காலிங் பில்ல கூட என்ன செய்யுது? வீட்டை போட்டு தட்டுன்னு உடச்சு எடுத்துருவாங்க. இல்லாட்டி கதவை காப்பாத்துறதா என்ன செய்ய வேண்டியது? ஒரு பெல்ல வச்சு விட்டோம்னா ஒரு அமுக்குன்னு அது கூட என்ன செய்யுது? ட்ரிங் டிங்கு தான் வருது. சாதாரண அந்த காலத்துல லேண்ட்லைன் போன் வச்சிருக்கும் போது கூட அதுல கூட என்ன வரும்? மியூசிக் எல்லாம் வரத்தான் செய்யும். அப்ப மியூசிக் என்பதற்கு தொடர்ச்சியாக கண்டினியூவாக இருக்கும்ல,
அதுதான் தடுக்கப்படுமே தவிர சும்மா ஒரு 2-3 தடவை வரக்கூடிய சத்தங்கள்லாம் எதுல வராது, மியூசிக்ல வராது, எல்லாத்துலயும் வருமே. எந்த ஒரு பொருளையும் வரும். எந்த ஒரு பொருளை கீழே தூக்கி போட்டாலும் என்ன செய்யும், ஒரு காத்துல அடிச்சு கூட என்ன செய்யும், சில சதங்குகள் அது கூட சத்தங்கள்லாம் வரும். மியூசிக் என்பதற்கு கண்டினியூவா தொடர்ச்சியாக வரக்கூடியவைகளாக இருந்தால் அது தடுக்கப்படும். ஒரு எச்சரிக்கை பண்றதுக்காக அலாரம் வைக்கிறீங்க, அது மியூசிக்காவா இருக்கு, இந்த தூக்கத்தை கெடுக்குது. அது மியூசிக்கு கிருன்னு அடிக்கிற பார்த்து நினைச்சிடறான், அவன் எந்திரிச்சிடறான். அதெல்லாம் என்ன செய்யாது. அது மாதிரி தப்பு அடிப்பான் கல்யாணத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தட்டன்னு அடிக்கிறபடி இனிமையாவா இருக்கும். அது சும்மா கூட்டம் சேர்க்கறதுக்காக என்ன செய்யறது, எல்லாம் கல்யாணம் நடக்கிற வீட்டுல இருந்து காட்டுறதுக்காக அதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அந்த மாதிரி போன்ல பயன்படுத்திக்கிறது, காலிங் பில்லு, இது மாதிரி உள்ளது அனுமதிக்கப்படுமே தவிர, ஆனா இந்த விளம்பரங்கள்ல நிகழ்ச்சியில வருதுங்கிறீங்கல்ல, அதெல்லாம் நல்ல மியூசிக் தான். அதெல்லாம் தவிர்க்கத்தான் வேணும். அது தவிர்க்கணுங்கிறத உங்க கருத்துக்களை என்ன செய்யுங்க, நடத்துறவங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நம்ம ஜமாத்துல நடத்துற நிகழ்ச்சிகள்ல என்ன செய்ய மாட்டோம், மியூசிக் வராது. இந்த ஜெயடிகள் நிகழ்ச்சி ரமலான்ல எடுத்திருக்கிறோம், அதுல என்ன செய்ய அந்த 1 மணி நேரமும் மியூசிக் எதுவும் வராது. சரி, கடைசி ஆம்பளை கேள்வி ஒன்று கேட்டார்ல, நோன்பை பொறுத்த வரைக்கும் ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிற கடமை இவ்வளவுதான். இது போக சுன்னத்தான நோன்பு உண்டு, சில நோன்புகள் இருக்குது. அதை ரமலான்ல இருந்து ஒரு வரிசையா கொண்டு போவோமே. ரமலானுக்கு அடுத்த மாசம் என்ன, ஷவ்வால். ரமலானுக்கு அடுத்த மாசம் என்னது, ஷவ்வால். ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு வைக்கிறது சுன்னத்து இருக்குது. தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், அந்த மாசத்துக்குள்ள எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். 6 நோன்பு வைப்பது என்ன இருக்கு மார்க்கத்துல, இந்த மாசத்துக்கு அடுத்த மாசம் ரமலான் பிறக்க போகுது, அதுல நோன்பு வைக்கிறது கடமை. ஷவ்வால் மாசத்துல நோன்பு வைக்கிறது என்ன இருக்கு, சுன்னத்து. எத்தனை நாளைக்கு, 6 நோன்பு வைக்கிறது சுன்னத்து இருக்கு. ஷவ்வாலுக்கு அடுத்த மாசம் என்ன, துல்கஅதா. துல்கஅதாங்கிற ஹஜ்ஜி பெருநாளுக்கு முந்தின மாசம். துல்கஅதாவுடைய மாசத்துல எந்த ஒரு சுன்னத்தான நோன்பும் கிடையாது, அதுக்கு வைக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அதுக்கு அடுத்த மாசம் என்ன, துல்ஹஜ். துல்ஹஜ் மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறை 9ல, அதாவது ஹஜ்ஜி பெருநாளைக்கு முத நாள். ஹஜ்ஜி பெருநாளைக்கு முத நாள் சுன்னத்து. யாருக்கு சுன்னத்துன்னா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சுன்னத்து. ஹஜ்ஜிக்கு போனவங்க வைக்க கூடாது, அங்க ஹஜ்ஜி காரியம் செய்ய முடியாது. நோன்பு வச்சிருந்தாங்கன்னா அவங்க அரபாவில் போறது வர்றதெல்லாம் கஷ்டமாயிரும். ஹாஜிகளா போயிருக்கிறாங்கல்ல, அவங்க வைக்க கூடாது. போகாம ஊர்ல இருக்கிறோம்ல, நம்மளும் வைக்கணும். எப்ப வைக்கணும், ஹஜ்ஜி பெருநாளைக்கு முத நாள், அந்த ஒரு நாள் தான் சுன்னத்து. துல்ஹஜ் மாசம். துல்ஹஜ்ஜுக்கு அடுத்து என்ன, முஹர்ரம். துல்ஹஜ்ஜுக்கு அடுத்த மாசம் என்ன, அதான் முத மாசம். நான் ரமலான்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வரேன், வேற ஒன்றும் கிடையாது. முத மாசம் முஹர்ரம். அப்ப முஹர்ரம் மாசத்துல 9, 10 2 நாள். முஹர்ரம் மாசத்துல என்னது, 9, 10 நோன்பு வைக்கிறது சுன்னத்து இருக்கிறது. சஃபர் மாதம், அதுக்குன்னு எந்த விதமான நோன்பும் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதம், அதுக்குன்னு எந்த நோன்பும் கிடையாது. ரபியுல் ஆகிர் மாதம், அதுக்குன்னு எந்த நோன்பும் கிடையாது. ஜமாதுல் அவ்வல் மாதம், அதுக்குன்னு எந்த நோன்பும் கிடையாது. ஜமாதுல் ஆகிர் மாதம், அதுக்குன்னு எந்த நோன்பும் கிடையாது. ரஜபு மாதம், அதுக்குன்னு எந்த நோன்பும் கிடையாது. ஷாபான் மாதம், அதுக்குன்னு எந்த விதமான நோன்பும் கிடையாது. அப்ப நோன்பு இருக்கிற மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மாசத்துல தான் வருது. ரமலான்ல கடமை இருக்குது, ரமலானுக்கு அடுத்த மாசத்துல 6 நோன்பு சுன்னத்து இருக்கிறது. அதுக்கப்புறம் துல்ஹஜ் மாசத்துல 9வது நாள் சுன்னத்து இருக்கிறது. முஹர்ரம் மாசத்துல 9, 10 சுன்னத்து இருக்கிறது. இதை தவிர பராத்து நோன்பு, மேராஜ் நோன்பு எல்லாம் கப்சா, குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல கிடையாது. இது போக ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 அது ஒரு தனி சுன்னத்து இருக்கிறது. எல்லா மாசத்துக்கும் எல்லா மாசத்துல என்ன செய்யலாம் விரும்பினா, பிறை 13, பிறை நிலவு முழுமையா இருக்கும்ல, முழு வட்டமாக நிலவு இருக்கக்கூடிய 3 நாட்கள், பிறை 13, பிறை 14, பிறை 15ல நோன்பு வைக்கிறது இருக்கு, சுன்னத்து இருக்கிறது. அது வைத்துக் கொள்ளலாம், அது ஒரு சுன்னத்து இருக்கிறது. அது போக ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு திங்களும் விரும்புறவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், நோன்பு வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை வைக்கிறது தடை இருக்கிறது. வியாழக்கிழமை நோன்பு வைக்கலாம், திங்கக்கிழமை வார வாரம் நோன்பு வைக்க விரும்பினால், நீங்கள் வார வாரம் நோன்பு வைக்க விரும்பினால் வாரத்தில் 2 நோன்பு வைக்கலாம். எப்படி வைக்கலாம், வியாழன் வைக்கலாம், திங்கள் வைக்கலாம், 2 நாள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு வகை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமா வைக்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாம். இன்னைக்கு நோன்பு, நாளைக்கு நோன்பு இல்ல, நாளை கழிச்சு நோன்பு, நாளைக்கு நோன்பு இல்ல, இதெல்லாம் ரொம்ப முடிஞ்சவங்களுக்கு, ரொம்ப சக்தி உள்ளவர்களா இருந்தா அதிகபட்சமா இவ்வளவு வைக்கலாம். அவ்வளவுதான் மார்க்கத்தில் உள்ளது. வேற விதமான இதெல்லாம் நோன்பு பேர் சொன்னாங்கன்னா எல்லாம் பொய். மேராஜ் நோன்பு, பராத்து நோன்பு, அந்த நோன்பு, இந்த நோன்பு, 16 செய்து நோன்பு எல்லாமே பொய். சரியா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.